சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அன்பருக்கு அன்பான மெய்யன். அப்பன்னா அன்பர் இல்லாதவருக்கு என்ன பண்ணுவார்? அன்பருக்கு அன்பான மெய்யன். அன்பை நம்ம அன்பு செலுத்தினோம்னா அவரும் அன்பை வெளிப்படுத்துவார். ஆனால் நம்ம அன்பை வெளிப்படுத்தலேன்னு வச்சுங்க, அவர் சும்மா இருப்பார், அவ்வளோதான். ஆனால் அவர் எப்பொழுதும் அன்பே வடிவானவர். அத்வேஷ்டா சர்வபூதானாம் கீதையும் சொல்லுகிறது. இல்லை, அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன். இப்போ ஆனந்தமாக இருப்பார், மௌனமாக இருப்பார், அடங்கி இருக்கார். தமிழில் அதெல்லாம் சொல்ல அடங்கி இருக்கார் அப்படிப்பா. சாமியார் செத்து போயிட்டா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடங்கிட்டாருங்க அப்படிம்பா. அப்போ என்ன, இது வரைக்கும் என்ன துடிச்சுட்டா இருந்தார்? ஒன்றும் கிடையாது, சரீரம் விவகாரம் பண்ணிட்டு இருந்தது, இப்போ அடங்கி விட்டார். நான் அடங்கிறதுங்கிறது என்ன, அடங்கிறதுங்கிற பதம் வழக்கத்திலே இருக்குது. அடங்கி விட்டார். சாதாரணமாக சொல்கிறோமே, தாத்தாவுக்கு முடியலன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்தில் ஆடினார், அடங்கி விட்டார். என்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா? அவர் இன்னும் ஆடி ஓடி அடங்கி போயிருக்கான். ஐயா பை காலெல்லாம் சும்மா உட்காந்துருக்கு, இப்போ இன்னும் நடக்காது இப்போ இனிமேல் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல. இல்லை, இவர் அப்படி இல்லை, ஆனந்தமாக இருக்கார், மௌனமாக இருக்கார். ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன். அனுகிரகத்தோடு இருக்கிற குருன்னு அர்த்தம். குருன்னா சாதாரண குரு இல்லை, ஈஸ்வர அனுகிரகம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்ற குருநாதர். அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய திருவடியை என் தலைமையில் வச்சார்னா, இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துலாம் பாத தீட்சைம்பா. பாத தீட்சைனா உதைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி நிறைய பேர் அர்த்தமெல்லாம் அப்படி வச்சுருக்கான். சரியான பாத தீட்சை கிடச்சிது இன்னைக்குன்னா என்ன அர்த்தம்னா உதைன்னு அர்த்தம். அது இது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மரபு. குருநாதர் இந்த தீட்சை பண்ணுற போது அதுக்கெல்லாம் சில முறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஸ்தூலமாகவும் தன்னோட பாதத்தை சிஷ்யனுடைய தலையில் வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இப்போ சன்னியாசிகள்லேயே அப்படிலாம் உண்டு. சன்னியாச புஸ்தகங்களெல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும். ஒரு சன்னியாசி வந்தால் இன்னொரு சன்னியாசி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற முறையில் அவரை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சு அவரோட பாதத்தை எடுத்து ரெண்டையும் தலைமையில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. கருடாசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பாதத்தை, அவரோட பாதத்தை எடுத்து சிரஸில் வச்சுக்கணும் அப்படின்லாம் சாஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுகிறது. இல்லை, இதெல்லாம் என்னென்னா சிம்பாலிக்காக ஸ்தூலமாக பண்ணுறது. என்னுடைய அர்த்தம் என்னென்னா, கால்கள்ங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. அவருடைய ஞானம் என்னுடைய மனசில் பதியணும். அவர் எப்படி எனக்கு உபதேசம் பண்ணுறாரோ அந்த விஷயம் என் மனசில் பதியணும். தன் பாதம் சென்னியில் வைத்தான். தமிழில் திருவடி தீட்சை கொடுத்தாங்க சாமிம்பாங்க. திருவடி தீட்சை இது பாத தீட்சை. அதுதான் இந்த பெருமாள் கோயிலெலாம் பார்த்தல அந்த சட்டாரி வைக்கிறா இல்லையா, மேலே தலை மேலே வைக்கிறதுக்கே அதுலேயே 2 பாதுகை இருக்கும். எல்லார் தலையிலையும் வச்சு விட்றது. இல்லை, இது பகவானுடைய பாதார விந்தம் இருக்குன்னு நம்ம பாதத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்கோம். சரணம் பவித்ரம் விததம் புராணஞ்சேன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேண சுத்தேன பூதா அதிபாப்மா நமரா திந்தரேமான்னு வேதம் சொல்லுகிறது. சரணம் பவித்ரம், அது பகவானுடைய சரணார விந்தம். பகவானையே பூஜை பண்ணிகிட்ருக்கிற அடியார்களுடைய சரணார விந்தமும் உயர்ந்ததே. இல்லை, பகவான் உயர்ந்தவர், பகவானை பூஜை பண்ணுகிற அடியார்களுடைய சரணார விந்தமும் நமக்கு பயனை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இதை பற்றி விளக்கமாக அடுத்த வகுப்பில் விஸ்தாரமாக சொல்கிறேன். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும்
வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.